தினம் ஒரு திருப்பாவை. ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரம் 14 பாடல் விளக்கத்தை பார்க்கலாமா? எங்களை முன்னதாகவே வந்து எழுப்புவேன் என்று வீர வசனம் பேசிய பெண்ணே, கொடுத்த வாக்கை மறந்ததற்காக வெட்கப்படாதவளே, உங்கள் வீட்டின் பின்வாசலில் உள்ள தோட்டத்து தடாகத்தில் செங்கழுநீர் மலர்கள் மலர்ந்து விட்டன. ஆம்பல் மலர்கள் தலை கவிழ்ந்தன. காவி உடையணிந்த துறவிகள் தங்கள் வெண்பற்கள் ஒளிவீச கோயில்களை நோக்கி திருச்சங்கு முழக்கம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெண்ணே, சங்கும் சக்கரமும் ஏந்திய பலமான கரங்களை உடையவனும் தாமரை போன்ற விரிந்த கண்களை உடையவனுமான கண்ணனை பாட நீ இன்னும் எழாமல் இருக்கிறாயே. கொடுத்த வாக்கை தவறவிடவே கூடாது. வாக்கு கொடுப்பது மிக எளிது. அதை காப்பாற்ற முடியுமா என தெரிந்து பேச வேண்டும். வாக்கு கொடுத்துவிட்டு பிறரை ஏமாற்றுபவர்கள் கொஞ்சம் கூட வெட்கமின்றி திரிகிறார்களே என ஆண்டாள் வருந்துகிறாள். நாக்கு சரியானதை மட்டும் பேச வேண்டும், சொன்னதை செய்ய வேண்டும் என்பதே இப்பாடல் உணர்த்தும் கருத்தாகும்.